இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தேங்காய் பாறை கோகோனட் பாறை நான் வச்ச பேர். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்காரு மீனுக்காக. அது என்னன்றது நம்ம செஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை. ஜென்ரலாக வந்து இந்த மீனுக்கு வறுவலுக்கான மசாலா வந்து நம்ம பொடி வெளியே வாங்குவோம்ல மக்கள், அது வாங்காமல் சோம்பு, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வந்து தனியா, காஞ்ச மிளகா, உப்பு எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக அரைச்சாச்சு. ஸோ அரைச்ச இந்த பேஸ்ட்டு தான் இந்த பேஸ்ட். ஸோ டுடே we going to have this மசாலா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மசாலா பண்ணி நம்ம வந்து மீன் வறுவல் பண்ண போகிறோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஜிலேபியில் தோல் எடுத்துட்டு கொடுக்குறாங்க. அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஸ்மெல் இருக்காது. ஜென்ரலி ஜிலேபி அப்படிங்கிறது வந்து கடல் மீன் கிடையாது, ஏரி மீன் தான். ஸோ ஏரி மீனுக்கே உருத்தான ஒரு குட்டி ஸ்மெல் இருக்கும். பட் கருணாலும் ஸ்மெல் லைட்டாக கொஞ்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் தோல் எடுத்தால் அது ஸ்மெல் இருக்க மாட்டேங்குது. இந்த கோகோனட் பாறை அது கடல் மீனா? கடல் மீன் நாங்கள் பாரு கோகோனட் ஸ்டோன் வச்சுக்கோ. ஓ, பாறைனா ஸ்டோன். ஓகே, கோகோனட் ஸ்டோன், கோகோனட் ராக். ராக், கோகோனட் ராக். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஒரு பக்கம் மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமாம், மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் குழம்பு. ஜிலேபி மீனுடைய தலை பாத் மட்டும் மீன் குழம்பு. இது மட்டும் தான் இப்போ சாப்பிட முடியும் நம்மளால. 3 நாளைக்கு மீன். ஆமாம், இன்னும் 3 நாளைக்கு மீன். இந்த அம்மா வந்து கீரை மட்டும் வச்சிருவாங்க. ஆமாம், எனக்கு வேலையே இல்லை, கீரை மட்டும் வச்சிருவேன். அப்போ நாளைக்கு நமக்கு வேலை இருக்காது. கேட்டால் மீன் குழம்பு இருக்குன்பா, மீன் வறுவல் இருக்குன்பா. ஆமாம், நீ தான் போட்டு வேலையை மிச்சப்படுத்திட்ட. இதை சேர்த்து வச்சு நான் போய் 2 days கழிச்சு. சவுண்டு கேக்குதா? விசில் வந்துட்டு இருக்கு. ரைஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அவங்க மூக்கு வேர்க்குது உள்ள. ஆனால் அவனுக்கு மீன் ஒத்துக்காது. மீன் சாப்பிட்டா அவனுக்கு வந்து அலர்ஜி வராது, ஸ்கின் அலர்ஜி வருது. ஒரு டைம் பட்டு அவஸ்தைப்பட்டோமே. அவனுக்கு தனியாக வேற ஸ்பெஷல் ஐட்டம். ஆமாம், அவருக்கு ரெட் மீட் இருக்கு. சாப்பிட்டா வந்து மோந்து பார்ப்பான் மீன் கிட்ட. ஏதாவது பார்த்து பண்ணுங்கடா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்பான் வந்து. பட்டு இங்கே ரொம்ப நேரமாக ஒரு ஸ்மெல் அடிச்சிட்டு இருக்கே பட்டு. நல்லா இது மசாலா, இது மீன், இதோ இதுதான் கப்படிக்குது. கொழுப்பா? அது மீன் முட்டையோடைய இது பொடிமாஸ். ஐயோ, மீன் முட்டை, அது கூட வந்து இந்த முட்டை வேற, கோழி முட்டை. சரி, இப்போ சாப்பிட என்ன சாப்பிட போறீங்க மேடம் நீங்க? நான் மீன் சாப்பிட போறேன். மீன் எங்க இருந்து வருது? முட்டையிலேருந்து. யார் முட்டையிலேருந்து? மீன் முட்டை தானே? ஆமா, அதான் நான் சாப்பிட்றேன். குழப்பாத, இங்க பாரு. அது வந்து சமைக்கிறப்போ ஒரு விதமான என்னது ஒரு விதமான ஓஹோ ஓ, அந்த முட்டையில இருந்து வெளியே வர மீன் நீங்க சாப்பிடுவீங்க, முட்டை சாப்பிட மாட்டீங்க. சரி, இல்லை மீன் நிறைய வச்சுன்னு வச்சுங்க. நான் சாப்பிட போறது மீன். மீன் எங்க இருந்து வருது? நீ மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து வராதடா. மீன் எங்க இருந்து வருது? முட்டையில இருந்து. யார் முட்டையில இருந்து? மீன் முட்டை தானே? ஆமாண்டா, அதான் நான் சாப்பிட்றேன். சரி, அதுல எதுக்கு கோழி முட்டையை மிக்ஸ் பண்ண? சரி, கோழி எங்க இருந்து வருது? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. டேய், நான் அதை கேட்கலடா. சொல்லு, கோழி எங்க இருந்து வருது? முட்டையில இருந்து வருது. சிக்கன் சாப்பிட்டியல்ல, சிக்கன் எங்க இருந்து வருது? முட்டையில இருந்து வருது. என் முட்டை சாப்பிட மாட்டியா? அது முட்டை சாப்பிடுவேன். ஆனா மீன் முட்டை ஒரு மாதிரி, அது நான் அடுத்த வாட்டி நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். முட்டை மாதிரியே இல்ல, அது ஏதோ குழன்னு இருக்கு. அது கோழி முட்டை உள்ள பிச்சை எப்படி இருக்கும்? நான் கோழி முட்டை சைஸ் மாதிரி ரவுண்டா ஓவலா இருக்கா. மீன் முட்டை எப்படி இருந்துச்சு? சரி, நான் கேட்குறேன். அந்த நீ எடுத்துன்னு வந்தோமா மீன் முட்டை எடுத்து வந்தோமே, அது உள்ள ஆயிரக்கணக்கான முட்டைங்க இருக்கும். கோழி ஒரு வாட்டி முட்டை போட்டுச்சுன்னா அந்த முட்டையில இருந்து ஒரே ஒரு கோழி தான் வரும். அதே மீன் வந்து முட்டை போட்டுச்சுன்னா அது வந்து பல 1000 குஞ்சுகள் வரும். இப்போ நான் பயாலஜிக்கல் ரீசன் கேட்டேன் உங்ககிட்ட. நீ குழகோன்னு இருக்குன்னு சொல்ல நான் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கேன்.
ஆக்சுவலாக அதை நான் வீடியோ எடுக்கவும் மறந்துட்டேன், நீ சமைச்சிட்ட வேற. ஆ அது வந்து எப்படி இருக்கும்னு அடுத்த வீடியோவில் காட்டலாம். காட்டலாமே. அது பார்க்கவே சாப்பிட தோணாதுடா. நீ ஏன் பார்க்காம சாப்பிடு? நான் பார்த்துட்டேனே. நான் தான் சமைக்கிறேன், நீ ஏன் சமைக்கிற? இப்போ அது பொடி மாசா ஆயிடுச்சு. ஓகே ரைட்டு. ரைட்டு, வாயில போட்டுக்கோ. அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஒரு கதை இருக்காமா. ஒரு என்ன சித்த வைத்திய சாலைக்கு போயிட்டு ஒருத்தன் போயிருக்கான். அவன் குதர்க்கமான ஆள். அவன் போன உடனே என்ன பண்ணியிருக்கான், மாத்திரை வாங்கியிருக்கான். வாங்கின உடனே மாத்திரைலாம் வாங்கிட்டு உடம்பு முடியலன்னு சொல்லி போயிருக்கான். போயிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை அந்த சித்த வைத்தியம் சொல்லிட்டு சில மருந்து கொடுப்பாங்க. மருந்து வாங்கிட்டோம். வாங்கிட்டு பேசாமல் வர வேண்டியதானே. அங்கே போயிட்டு அந்த சித்த வைத்தியத்தை போயிட்டு, வைத்தியரே இந்த மருந்து நான் சாப்பிட்றப்போ நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, தேவையில்லாமல் நான் அனுப்பிச்சிடும் இல்லையா, ஏன் தேவையில்லாமல் வந்தேன்னு சொல்லிட்டு, ஒன்றும் தம்பி இந்த மருந்து சாப்பிட்றப்போ நீ குரங்கு நினைக்கான்னு சொல்லியிருக்காரு. யாராவது ஒரு மருந்து சாப்பிட்றப்போ குரங்கை பற்றி நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, அதை சொன்னதுக்கு அப்புறம் எப்பெல்லாம் மருந்து சாப்பிட்ற எடுக்கிறானோ அந்த குரங்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சு சொன்னது. அப்போ அது யார் தப்பு? யார் தப்பு? கேட்ட அவன் தான் தப்பு. போனவன் திரும்பி வந்து ஏன் பத்தியும் கேட்டான். தேவையில்லாத தானே பண்ணான். அதே தான் உனக்கு சொல்கிறேன். ஆம்லெட் பண்ணியாச்சு, வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிஞ்சு போச்சு. நான் கோழி முட்டை சாப்பிட்றப்போ எங்க இருந்து யோசிச்சு கொண்டிருப்பியா? மீன் எங்க இருந்துச்சு? கடல்ல இருந்து வந்துச்சு. தப்பிச்சிட்டாயா? சாப்பிட்டு சூப்பரா இருக்கும், நல்லது உடம்புக்கு. சாப்பிட்றியா இல்லையா? அப்படியா? கொமெண்ட் தான் அதை பத்தி யோசிச்சாலே. இப்போ கொமெண்டாதரி மூந்து பாரி போனா அதை நீ சமைக்கிறப்போ ஒரு விதமான ஸ்மெல் வந்துச்சு. அது சமைக்கிறப்போ ஒரு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இருக்கதான் செய்யும். சமைச்சு முடிச்சு இப்போ மூந்து பாருமா. கோழி முட்டையோட பொடி மாசுக்கும் மீன் முட்டை பொடி மாசுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ ஏன் சாப்பிட்றேங்கிற? நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன்ல. நீ பார்க்கவே பார்க்காதங்கிற. பார்க்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஏன் பார்த்தேன்ற? நீ சமைச்ச நான் பார்த்தேன். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு.